வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஆடி மாதம்ன்றது நமக்கு ரொம்ப குதூகலமான ஒரு மாதமாக அமைகிறது. நிறைய பண்டிகைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு பண்டிகை ஆடி கிருத்திகை என்ற பண்டிகை உண்டு. கிருத்திகை மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையை விட இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமான மாதமாக எடுத்துக்கொள்கிறோம். ஏனெனில் முருகனுக்கு நம்ம இதை வர்ஷிப் பண்ணுறோம் காவடியை தூக்கி. இந்த காவடி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தங்கன்னா, இமயமலையத்திலிருந்து பொதிகைக்கு வர வேண்டிய அகஸ்தியர் தன்னுடைய தினமும் வர்ஷிப் செய்து கொண்டிருக்கிற சிவமலை சக்திமலை என்ற மலையை பொதிகை மலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இடும்பன் என்ற தேவகணத்திடம் அதை அனுப்பியிருக்கிறார். அவரும் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே ஒரு தண்டுனால் அந்த 2 மலையும் தூக்கிட்டு வர்றார். அப்போவுமே நம்ம அகஸ்திய முனியும் சொல்கிறார், நீ எந்த இடத்துலையும் வச்சுவிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டேன்னா அது அங்கேயே இருந்துடும், பார்த்துக்கோன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறார். அப்படியே தூக்கிட்டு வந்த அந்த இடும்பன் தன் குடும்பத்தாருடன் வரார். இடும்பன் இடும்பி எல்லோரும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கவர் ஒரு இடத்துல பார்த்தது நல்ல ஒரு சோலையாக இருக்கக்கூடிய இடம், நல்ல தண்ணி பிரவாகமாக போய்கொண்டு இருக்கிறது. அவர் பார்த்த உடனே இந்த இடத்துல கொஞ்சம் குளித்து கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தின்னு போகலாமேன்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால் 2 மலையும் அங்கே வச்சு விட்டு போய் குளித்து விட்டு இடும்பியை சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு வந்து இங்கே தூக்கி பார்க்குறார். இந்த 2 மலையும் அசைகிற மாதிரி இல்லை. என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம், ஏறி குதித்து பார்க்குற, ஒன்றும் பண்ண முடியல. அப்போது எதனால் புரியலையேன்னு போய் அந்த இதில் பார்க்கும்போது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அந்த மலை மேலே உட்கார்ந்து கொண்டு சிரிக்கிறதை பார்க்கிறார். இவருக்கு ஒரே கோவம். இந்த சின்ன பையன் இந்த வேலை பண்ணுறான்னு இது பண்ணிட்டு அந்த பையனை விரட்டுறார். அந்த பையன் உடனே சொல்கிறான், நீ என்ன முடிஞ்சால் இந்த சண்டை போட்டுப்பார் அப்படிங்கிறார். இவர் சண்டைக்கும் போருக்கும் ரெடி ஆகிடுறார். அதை இடும்பி பார்த்துடுறா அவளுடைய ஒய்ஃபு. பார்த்துட்டு, ஆஹா, இது மனுஷ வேலை கிடையாது, இது தேவர் முருகனுடைய வேலை அப்படின்னு புரிஞ்சுட்டார். உடனே அவள் காலில் விழறா, அந்த குழந்தை காலில் விழறா. அம்மா முருகா, என்னுடைய ஹஸ்பண்ட் தப்பாக ஒரு டெசிஷன் எடுக்கிறா, அவரை காப்பாற்றிடுவோன்னு காலில் விழறா. உடனே முருகனும் அனுகிரகமாக அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்தின் பேர்தான் பழனி. இன்றும் அங்கே பழனி இமயமலையிலேருந்து வந்த அந்த சஞ்சீவி மூலிகை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதெல்லாம் ஒரு முகப்படுத்தி தான் போகர் இந்த மூலிகையை வைத்து தான் முருகனை ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த முருகன் காவடியாக நம்ம எடுத்துன்னு போய் இந்த இடும்பன் எடுத்துன்னு வந்த மாதிரி 2 மலைகளை நம்ம எப்படி காவடியாக கொண்டு வராங்களோ அதே மாதிரி இந்த பால் காவடி, பழக்காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி, இப்படி ஒன்றுமே காவடியாக எடுத்து சமர்ப்பிக்கும் சிறப்பான நாளாக இந்த ஆடி கிருத்திகை அமைகிறது. அதனால் ஆடி கிருத்திகையிலே காவடி சுமந்து முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் வாயிலெல்லாம் நமக்கு அப்படியே பரவசத்தை தான் கொடுக்கக்கூடிய முருகனின் தரிசனமும் அவன் உடைய அருளும் அவன் அருளாலே நம்முடைய வாழ்வின் சிறப்பும் இருக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.